ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம் நண்பர்களே, இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு 12 ராசிகளுக்கும் 2020 முதல் 2023 வரை சனி பெயர்ச்சி பலன்கள். முதலில் மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் அங்கிருந்து பெயர்ச்சி அடைந்து 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு இனி வரும் 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்ய உள்ளார். ஜீவனஸ்தான அதிபதி ஜீவனஸ்தானத்தில் பலம் பெறுவதால் தொழில் சார்ந்த முயற்சிகள் சிறப்படையும். கமிஷன் தொடர்பான தொழில்களில் பணவரவு மேம்படும். சனி பகவான் தான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையால் அயனசயன போக ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் கலத்திரஸ்தானத்தையும் பார்க்கிறார். சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் மாறி புரிதல் ஏற்படும். திருமண முயற்சிகளை தீவிரப்படுத்துவதன் மூலம் சாதகமான முடிவுகள் உண்டாகும். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பால் இழுவறி உள்ள காரியங்கள் வெற்றியை தரும். இடம் சார்ந்த விஷயங்களை கவனமாக கையாளுவதன் மூலம் நற்பலன்கள் உண்டாகும். பொது வாழ்வில் நற்பெயரும் புகழும் மேலோங்கும். செய்யும் முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய ஆதாயம் கிடைக்கும். தாயாரின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஈடேறும். நண்பர்களுடன் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு தங்களது துறையில் பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள். பயிற்சியின் பொருட்டு வெளியூர் மற்றும் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். தங்களின் மதிநுட்பத்தை வெளிப்படுத்த சரியான தருணங்கள் ஏற்படும். சக ஊழியர்களுடன் இரகசியங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பதால் நன்மையை அடைவீர்கள். வேலை தேடுபவர்களுக்கு திறமைக்கேற்ப பணி வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பொறுப்புகள் அதிகரிப்பதால் அவ்வப்போது உடல் அசதியும் சோர்வும் ஏற்படும். வியாபாரிகளுக்கு சுயதொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் இது. தொழிலுக்காக அயல்நாட்டு பயணம் மேற்கொண்டு மேன்மை அடைவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். எண்ணெய் உற்பத்தியாளர்களுக்கு தொழிலில் லாபம் பெருகும். இரும்பு சார்ந்த வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு லாபம் பெருகி தொழிலில் நல்ல நிலைக்கு உயர்வீர்கள். மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். உயர்கல்வி மேற்கொள்ளும் மாணவர்கள் படிப்பில் கவனத்தை துரிதப்படுத்துவதன் மூலம் நல்ல மதிப்பெண்களை பெறலாம். ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதுபவர்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக தேர்வு முடிவுகள் வந்து சேரும். ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்புகள் சம்பந்தமான துறையில் உள்ளவர்கள் புதுவிதமான சாதனைகளை படைத்து அதற்காக பரிசுகள் மற்றும் பட்டங்களை பெறுவீர்கள். பெண்களுக்கு புத்திர பாக்கியம் விரைவில் கைகூடும். மற்றவர்களுக்கு உதவும் போது உதவி பெறுவோரின் தன்மைகள் அறிந்து செயல்படுவது நன்மையை அளிக்கும். கூட்டுத் தொழிலில் ஈடுபடும் பெண்கள் தொழில் கூட்டாளிகளிடம் சற்று கவனத்தை கடைபிடிப்பது அவசியமாகும். தாய்வழி உறவினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் அனுகூலமான சூழல் அமையும். சுப விரயங்களால் வாழ்க்கையில் புதுவிதமான பரிணாமத்தை அடைவீர்கள். தற்பெருமை பேசும் இடத்தில் அமைதி காப்பது உங்களின் மீதான கீர்த்தியை மேம்படுத்தும். விவசாயிகளுக்கு பூமியில் இருந்து கிடைக்கக்கூடிய தன தானிய சம்பத்துக்கள் நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்கும். கடுகு போன்றவற்றின் விலை அதிகரிக்கும். கருப்பு நிற தானியங்களின் விளைச்சல் சிறப்பாக இருக்கும். கால்நடைகளுக்கு தக்க பாதுகாப்பு கொடுப்பதன் மூலம் கால்நடைகளின் ஆரோக்கியம் சீரடையும். நீர்வளம் தேவைக்கேற்ப இருக்கும். அண்டை அயலாரிடம் நட்புறவு பாராட்டுவதால் நன்மைகள் பெறலாம். வரவேண்டிய பழைய பாக்கிகள் உரிய காலத்தில் வந்து சேரும். கடல் கடந்து வணிகம் செய்பவர்களுக்கு ஏற்றமான காலம் இது. அரசியல்வாதிகளுக்கு கட்சி சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சமூக பணிகளில் இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி புதுவகை சாதனை படைப்பீர்கள். பிரச்சார பயணங்களின் போது உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். அரசியல் துறைகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். கலைஞர்களுக்கு கலைக்காக வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று வர நேரிடும். தங்களை விட வயதில் மூத்த பெரியோர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தங்களுக்கு பொருள் சேர்ப்பதற்கு உண்டான கலை அறிவு மேலோங்கி காணப்படும். தங்களின் திறமையை வெளிப்படுத்தும் விதத்தை பொருட்டு லாபம் பெருகும். புதிய நண்பர்களின் தொடர்பால் புதிய வாய்ப்புகள் கைகூடும். வழிபாடு மாதந்தோறும் வரும் அமாவாசை அன்று குலதெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகளை பெறலாம். அடுத்து தன்னலம் கருதாது மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் அங்கிருந்து பெயர்ச்சி அடைந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு இனி வரும் 2.5 ஆண்டுகள் சஞ்சாரம் செய்ய உள்ளார்.
நீங்கள் அஷ்டம சனியால் பிடிபட்டு விடுதலையின்றி தவித்து வந்த காலம் மாறி இப்போது சனி பகவான் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுத்து மங்கள சனியாக வருகிறார். சனி தான் நின்ற ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக தைரிய வீரியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக ருணரோகஸ்தானத்தையும் பார்க்கிறார். வருகின்ற சனி பெயர்ச்சிக்கு பின்னர் சற்று சோம்பலும் மந்தத்தன்மையும் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு தங்களின் விருப்பத்திற்கேற்ப ஏற்றவாறு அமைய சற்று காலதாமதம் ஆகும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் விழிப்புணர்வு வேண்டும். எதிர்பார்த்த வங்கிக் கடன் சமயத்தில் கை கொடுத்து உதவும். மனதில் புதிய நம்பிக்கையும் தெளிவும் பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு சிறப்பாக அமையும். தங்களது சேமிப்பு உருமாறி வீடுகளாக மற்றும் மனை நிலங்களாக வாங்கப் போகிறீர்கள். பொன் பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும். பயணம் தொடர்பாக செயல்பாடுகளில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். சபை சார்ந்த ஆதரவுகள் சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான சிக்கல்கள் குறையும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த முடக்க நிலை சீராகி வரவு செலவுகள் சமநிலைப்படும். வெளிவட்டார நண்பர்களிடம் வாங்கிய பணத்தை சரியான நேரத்தில் கொடுத்து நற்பெயரை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சில நேரங்களில் ஏற்ற இறக்கமாக இருக்கும். சிறு குறு தொழில் செய்யும் பணியாளர்களுக்கு தொழிலில் அலைச்சல் மூலம் லாபகரமான சூழல் ஏற்படும். பணி உயர்வு வேண்டி விண்ணப்பித்து அதற்காக அலைய நேரிடும். சூழ்நிலைகள் அறிந்து கடன் வாங்குவதை குறைத்து கொள்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதியும் நிம்மதியும் நிலவும். வயதில் மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு புதிய இடமாற்றம் பற்றி சிந்திப்பது மேன்மையை அளிக்கும். வியாபாரிகளுக்கு சமுதாயத்தில் உள்ள பெரிய மனிதர்களின் அறிமுகம் மற்றும் ஆதரவுகளால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். சுயதொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான கடன் உதவிகள் சாதகமாக அமையும். சகோதரர்களுடன் இணைந்து கூட்டுத் தொழில் செய்யும் போது சற்று நிதானம் வேண்டும். அயல்நாட்டு வர்த்தகம் தொடர்பான முயற்சிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். வேலையாட்களிடம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தட்டி கொடுத்து வேலை வாங்கவும். பெண்களுக்கு உத்தியோகம் சார்ந்த புதிய முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலம் வெற்றி உண்டாகும். உத்தியோகம் சார்ந்த ரகசியங்களை எவரிடமும் பகிர வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்களும் புரிதலும் உண்டாகும். தேவையற்ற ஆடம்பர செலவுகளால் நெருக்கடியான சூழல் உண்டாகி இருப்பதனால் தேவையறிந்து செலவு செய்யவும். இணையதளம் தொடர்பான செயல்பாடுகளில் சற்று சிந்தித்து செயல்படவும். குடும்ப உறுப்பினர்களுடன் உரையாடும் போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு பிரச்சாரங்களில் புதிய வாக்குறுதிகள் அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது அவசியம். தொண்டர்களின் எண்ண ஓட்டங்களை அறிந்து செயல்படுவது உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும். சிலருக்கு வசதி வாய்ப்புகள் மேம்படும். மனதில் இருந்து வந்த கவலைகள் குறைந்து புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். சமூக பணிகளில் ஈடுபட்டவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும். கட்சி தொடர்பான விவகாரங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும். கலைஞர்களுக்கு முயற்சிக்கேற்ற முன்னேற்றமான சூழல் சற்று காலதாமதமாக அமையும். சக கலைஞர்களால் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாடு தொடர்பான வாய்ப்புகள் மூலம் திறமைகள் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புகழுரைக்கு செவிசாய்க்காமல் சிந்தித்து செயல்படுவது அவசியம். வழக்கு தொடர்பான விஷயங்களில் மூத்த நபர்களின் ஆலோசனை கேட்டு செயல்படவும். மாணவர்களுக்கு அன்றைய பாடங்களை அன்றே படிப்பது நன்றாகும். மனதில் தோன்றும் தேவையற்ற சிந்தனைகளால் குழப்பமான சூழல் ஏற்பட்டு மறையும். இரவு நேரங்களில் நீண்ட நேரம் கண் விழித்து இருக்காமல் இருப்பது நல்லது. கல்வி தொடர்பான சிறு தூர பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளால் சாதகமான பலன்கள் உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான செயல்பாடுகளில் அவ்வப்போது மந்தமான சூழல் உண்டாகும். விளையாட்டுத் துறையில் வெற்றி வாய்ப்புகள் உண்டாகும். விவசாயிகளுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி முன்னேற்றத்தை தரப்போகிறது. கோதுமை போன்ற பயிர்களின் விளைச்சல் சிறப்பாக இருக்கும். நீர்ப்பாசன நிலை அமோகமாக இருக்கும். புதிய வீடு மனை வாங்கும் நிலை உண்டாகும். தாயின் ஆரோக்கியம் சீரடையும். விவசாயத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கால்நடைகளின் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும். வழிபாடு திருநள்ளாறு சென்று சனி பகவானை தரிசித்து வருவதன் மூலம் சுபிட்சம் உண்டாகும். அடுத்து எதையும் நுட்பத்துடன் சிந்திக்கும் மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இனி 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைந்து வாழ்க்கையில் புதிய பரிணாமத்திற்கு அழைத்து செல்வார். சனி தான் நின்ற ராசியில் இருந்து 3ஆம் பார்வையாக ஜீவனஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக பஞ்சமஸ்தானத்தையும் பார்க்கிறார். புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களின் ஆலோசனைகளையும் உங்கள் வாழ்க்கையில் புதுவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் காலகட்டமாகும். மனதிற்கு பிடித்த விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பூர்வீக சொத்துக்களை மனதிற்கு தகுந்தாற்போல் மாற்றி அமைத்து மகிழ்வீர்கள். தொழிலில் சற்று அதிக கவனத்தை செலுத்துவதன் மூலம் தொழில் நல்ல நிலைக்கு உயரும்.
குடும்பத்தின் பொருளாதார நிலை மந்த நிலையுடன் காணப்படும். தந்தையின் ஆரோக்கியம் சீரடையும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்கள் திறமைகளை வெளிப்படுவதற்கான சூழலை உருவாக்கும். மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கும் போது சிந்தித்து செயல்பட வேண்டும். குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகம் தொடர்பான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதன் மூலம் அலைச்சல்கள் உண்டாகும். இருப்பினும் இறுதியில் தாங்கள் விரும்பிய வண்ணம் அனைத்தும் கைகூடும். வேலையில் மந்த நிலை இருந்து கொண்டே இருக்கும். புத்தி கூர்மையுடன் செயல்படுவதன் மூலம் பல வெற்றிகளை குவிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளில் கையெழுத்திடும் முன்பு ஆலோசித்து முடிவெடுக்கவும். சக ஊழியர்களுடன் உரையாடும் போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும். விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன வசதிகள் தொடர்பான இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். சிறிய அலைச்சலுக்கு பின் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் நிறைவேறும். விளைச்சலுக்கு உண்டான லாபம் சற்று காலதாமதமாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவ செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். மற்றவர்களின் வார்த்தைகளை நன்கு யோசித்த பின்பு நம்புவது உத்தமமாகும். பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது சிறப்பு. சில இடங்களில் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் விட்டு கொடுத்து செல்லும் போது காரியங்களில் வெற்றி கொடியை நாட்டுவீர்கள். சோதனைகளை பலவற்றையும் சாதனைகளாக்க போராட வேண்டிய காலம் இது. வாகன பயணங்களில் எச்சரிக்கை தேவை. வரவு செலவுகளில் கவனத்துடன் செயல்படுவதால் பல மாற்றங்களை உருவாக்கப் போகிறீர்கள். வழக்கு பதிவு செய்திருப்பவர்கள் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டுமெனில் வழக்குகளை தள்ளி போடுவது சிறப்பு. மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் மேலான ஆலோசனையை பின்பற்றுவதால் முன்னேற்றமான சூழல் அமையும். உயர்கல்வி தொடர்பான அலைச்சல்கள் ஏற்படும். பயனற்ற எண்ணங்களை தவிர்த்து தெளிவான சிந்தனையை மேற்கொள்ளவும். வெளிநாட்டு தொடர்பான பயணங்கள் செல்லும் போது ஆவணங்களை கையாளுவதில் விழிப்புணர்வு வேண்டும். போட்டித் தேர்வுகளில் ஈடுபடுவோர்கள் தங்கள் பாடங்களை ஒரு முறைக்கு பலமுறை படிப்பதன் மூலம் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். அரசியல்வாதிகளுக்கு கட்சி தொடர்பான உயர் அதிகாரிகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது உணவுகளில் கட்டுப்பாடு தேவை. தொண்டர்களிடம் கொடுக்கும் வாக்குறுதிகளில் கவனம் தேவை. கட்சி தொடர்பான பணிகளில் மற்றவர்களை முன்னிறுத்தி தாங்கள் பின் நின்று செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறலாம். தேவையற்ற சச்சரவுகளை தவிர்க்கவும். வியாபாரிகளுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருக்கும் ஏதேனும் ஒரு பங்கு தங்களின் தொழிலுக்கு உதவிகரம் நீட்டும். வியாபாரத்தில் புதிய எண்ணங்களை செயல்படுத்தும் போது தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவு எடுக்கவும். அனுபவ வியூகம் கொண்ட பெரியோர்களுடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு முன்னேற்றத்தினை அளிக்கும். சிந்தனைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி தெளிவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு தடைபட்டு வந்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாகும். செய்யும் முயற்சிக்கேற்ப மாற்றமான சூழலும் அதற்கான முன்னேற்றமும் மகிழ்ச்சியை அளிக்கும். தங்களது கலை சார்ந்து வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவீர்கள். திறமைக்கேற்ற அங்கீகாரம் சில நேரங்களில் காலம் கடந்து கிடைக்கும். மனதில் தோன்றும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் போது கவனம் வேண்டும். தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் எதையும் சற்று காலதாமதமின்றி தொடங்குவது சிறப்பு. வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும். அடுத்து கடல் அலைகளைப் போல் மற்றவர்களிடம் அன்பு பாசத்தை அள்ளு கொடுக்கும் கடகராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ரணருணஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இதற்கு மேல் உங்களின் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். சனி பகவான் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக ஜென்மஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார். புதிய எண்ணங்களை செயல்படுத்தும் போது பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு முடிவு செய்யவும். மனதிற்கு பிடித்த மனைகளை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாருடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். மற்றவர்களுக்கு உதவும் போது சிந்தித்து செயல்படவும். இறைவழி வழிபாடு தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். சமுதாயத்தில் உங்களின் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும். புதிய விஷயங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான எண்ணங்கள் மேம்படும். ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். வாரிசுகளின் உயர்கல்விக்கான செலவுகள் மேம்படும். நெருக்கமானவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். வசதிக்கேற்ப வீடு கட்டும் பணியை தூங்குவது உத்தமம். மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பான மதிப்பெண்களை பெறுவீர்கள். உயர்கல்வி படிப்பவர்களுக்கு படிப்பில் மந்தத்தன்மை உண்டாகும். மாணவர்கள் தங்களது பாடத்தை ஒரு முறைக்கு பலமுறை படிப்பதன் மூலம் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டவர்கள் வெற்றி பெறுவீர்கள். உடல் சோர்வினால் திட்டமிட்ட காரியங்களில் காலதாமதம் ஏற்படலாம். ஆராய்ச்சி சார்ந்த கல்வியில் கவனக்குறைவினால் அவப்பெயர்கள் தோன்றி மறையும். கல்வி கடன் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரித்தாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வாகன பயணங்களில் சற்று நிதானம் வேண்டும். பெண்களுக்கு திருமணம் தள்ளிப்போன பெண்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின்னர் திருமண பாக்கியம் கைகூடும். தாய் தந்தையின் ஆரோக்கியத்தை கவனிப்பது அவசியம். சமவயது பெண்களுடன் இணைந்து தொழில் செய்ய விரும்புபவர்கள் தங்களது முயற்சியை மேற்கொள்ளலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி சுபம் உண்டாகும். மனதில் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது
நன்மையை அளிக்கும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர்களின் வருகையால் மனமகிழ்ச்சி உண்டாகும். சக ஊழியர்களுடன் தேவையற்ற கருத்துக்கள் தெரிவிப்பதை தவிர்க்கவும். ஆடை ஆபரண சேர்க்கையால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை தற்காலிக பணியிலிருந்து வந்தவர்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த இடத்தில் வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும். உயர் அதிகாரிகளின் செயல்பாடுகளில் அவர்களின் அனுமதியின்றி தலையிடக்கூடாது. நண்பர்களின் மூலம் கிடைக்கும் அறிமுகத்தால் வேலைவாய்ப்புகள் சாதகமாக அமையும். பணி நிமித்தமாக வெளியூர் செல்வதற்கான சூழல் அமையும். இருக்கும் பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்துவதனால் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். கவனக்குறைவால் ஏற்படும் கால வீரியத்தை தவிர்ப்பது உங்களின் மீதான நன்மதிப்பை அதிகப்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் சார்ந்த புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு தங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தங்களால் முயன்ற உதவிகளை செய்யுங்கள். நண்பர்களின் ஆலோசனைகளை பின்பற்றுவதால் பல நற்பலன்களை அடையலாம். அரசியல் சார்ந்த துறையில் புதிய நபர்களின் அறிமுகம் மாற்றமான சூழலை உருவாக்கும். வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் காலதாமதமாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு தங்களது கலை சார்ந்த முன்னேற்றத்தை நோக்கி வெளியூர் செல்வீர்கள். தனவரவுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். பகைவர்களை வென்று வெற்றி பெறுவீர்கள். கலை சார்ந்த புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வாய்ப்புகளும் அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கும். கண்ணாடி உலோகங்கள் தொடர்பான வியாபாரத்தில் கலை நுணுக்கமான செயல்பாடுகளின் மூலம் பாராட்டப்படுவீர்கள். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலை மாறி தொழில் சுறுசுறுப்புடன் காணப்படும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். பணியாளர்களின் ஒத்துழைப்பால் இதுவரை இருந்து வந்த பணிச்சுமை நீங்கி வெற்றி காண்பீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வியாபாரத்தில் மத்தியமமான லாபம் கிடைக்கும். நெருப்பு மற்றும் இரும்பு சார்ந்த தொழில்களில் லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும். கால்நடைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். கலை தொழில் சார்ந்த வியாபாரத்தில் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். விவசாயிகள் விளைச்சலில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். வரப்பு நிலம் சார்ந்த தகராறுகள் ஏற்படும். நீர்நிலைகளில் நீரின் அளவு அறிந்து விவசாயம் செய்யவும். வருட பயிர்களின் விளைச்சல்கள் சிறப்பாக இருக்கும். அரசு சார்ந்த மானியங்கள் பெற முயற்சிகள் செய்தால் பலன் கிடைக்கும். கால்நடை பண்ணைகளை நடத்துபவர்கள் மேலும் சிறப்பான கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது. விவசாயிகள் கிராம அதிகாரி உயர் அதிகாரியுடன் அணுகும்போது அதிக கவனத்துடன் பேச வேண்டும். திராட்சை, அன்னாச்சி மற்றும் தக்காளி போன்றவை சாகுபடி செய்வதில் கவனம் வேண்டும். வழிபாடு அஷ்டமி தோறும் விரதம் இருந்து பைரவர் வழிபாடு மேற்கொள்வது குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழலை உண்டாகும். அடுத்து சிகரத்தை தொட விரும்பும் சிம்ம ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இதற்கு மேல் உங்கள் ராசிக்கு ரணருண ஸ்தானமான 6ஆம் இடத்திற்கு செல்கிறார். சனி தான் இருக்கும் வீட்டிலிருந்து 3ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக அயனசயன போகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்கிறார். புதிய எண்ணங்களை செயல்படுத்தும் போது பெரியோர்களின் ஆலோசனைகள் கேட்டு முடிவு செய்யவும். மனதிற்கு பிடித்த மனைகளை வாங்கி மகிழ்வீர்கள். தாயாருடன் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். தாங்கள் தொடங்கும் முயற்சியில் சற்று சோம்பேறித்தனத்தையும் தவிர்ப்பதன் மூலம் எடுத்த அனைத்து காரியங்களிலும் வெற்றி காண்பீர்கள். மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு சிறப்பாக அமையும். பூர்வீக சொத்துக்களில் ஏதேனும் ஒரு பங்கு தங்களுக்கு உதவிகரமாக அமையும். மற்றவர்களுக்கு உதவும் பொருட்டு ஜாமீன் கையெழுத்து இடுவதை தவிர்க்கவும். வாழ்க்கை துணையிடம் மகிழ்ச்சியான உரையாடல்களை மேற்கொள்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதியான போக்கை கடைபிடிக்க முடியும். எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுப்பீர்கள். வீட்டுக்கடன் வாங்க நினைத்தவர்களுக்கு உடனடியாக கிடைக்க ஏற்பாடு ஆகும். பெண்களுக்கு இதுவரை திருமண தடை இருந்து வந்த பெண்களுக்கு விரைவில் திருமண யோகம் கைகூடும். இளைய சகோதரர்களிடம் சமரச போக்கை கடைபிடிக்கவும். சிறு குறு தொழில் செய்பவர்கள் தங்களது வியாபாரத்தை புதுவகையான விளம்பர யுக்திகளை பயன்படுத்துவதன் மூலம் லாபம் அடைவீர்கள். ஆடம்பர ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். நெருக்கமானவர்களின் மனநிலையை அறிந்து செயல்பட வேண்டிய காலமாகும். தம்பதியர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லவும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மற்றும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். வியாபாரிகளுக்கு தொழில் சார்ந்த புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது மற்றவர்களின் ஆலோசனைகளை பின்பற்றுவது நன்மையை தரும். வியாபாரம் சார்ந்த வெளியூர் பயணங்கள் செல்லும் போது அலைச்சல்கள் அதிகரிக்கும். வேலையாட்களின் பங்களிப்பு தங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகளால் தேவையற்ற மனவர்த்தங்கள் ஏற்படும். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகளில் சற்று நிதானம் வேண்டும். சங்கம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது அவசியம். தங்களை விட வயதில் முதியவர்களின் பொன்னான சொற்களை தங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டாக ஏற்றுக்கொள்வது நன்று. ஆன்மீகம் சார்ந்த பெரிய மகான்களின் தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். பூர்வீகத்தில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலங்கள் மறைந்து புதுமை பிறக்கும். வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் நிதான போக்கை கையாளவும். எதிர்பார்த்த சில பொறுப்புகள் காலதாமதமாக கிடைக்கும். கலைஞர்களுக்கு பயணங்களால் உடல் சோர்வு உண்டாகும்.
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். சங்கீதம் மற்றும் நாட்டிய கலைஞர்களுக்கு ஏற்றமான காலம் இது. பொதுமக்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். எச்சரிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் வம்பு வழக்குகளில் ஈடுபடாமல் இருக்கலாம். பயணங்களில் சற்று எச்சரிக்கை மிக அவசியம். மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவீர்கள். இவர்களின் தனித்திறமை வெளிப்படுவதற்கான சூழல் அமையும். தொழில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு உடனடி வேலைவாய்ப்பு அமையும். விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு பாராட்டுகளையும் பரிசுகளையும் குவிப்பீர்கள். பொதுநலப் பணிகளில் ஆர்வமுடன் பங்கேற்று பயிற்சிகளை சிறப்பாக நிறைவு செய்வீர்கள். உடல் பலம் அதிகரிப்பதற்கான செயல்பாடுகள் வெற்றியை தரும். பிற மொழி பாடங்களை முதன்மையாக எடுத்துக்கொண்ட மாணவர்கள் சிறப்பான மதிப்பெண்களை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு மனதில் இருந்து வந்த பல குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். பாதியில் நின்று கொண்டிருக்கும் பல வேலைகளை சிறப்பாக நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்கான காலம் இது. தலைமை அதிகாரிகளால் சில அனுகூலமான சூழல் உண்டாகும். தற்காலிக ஊழியர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தி எண்ணிய இலக்கை அடைவீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். பணி நிமித்தமாக வெளியூர் செல்வதற்கான சூழல் அமையும். விவசாயிகளுக்கு குறைவான விளைச்சல் இருந்தாலும் வருமானம் தொடர்பான சிக்கல் குறைவாக இருக்கும். குத்தகை தொடர்பான மனைகள் மூலம் லாபம் அதிகரிக்கும். கால்நடைகள் தொடர்பான புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் அல்லது நிலங்கள் வாங்குவதற்கான கடன் உதவிகள் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் அமையும். தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்ப்பதன் மூலம் உங்கள் மீதான அவப்பெயரை தவிர்க்கலாம். வழிபாடு: ஸ்ரீ வாஞ்சியம் சென்று சந்தோஷ சனி பகவானை தரிசித்து வர நன்மைகள் பெருகும். அடுத்து, கடல் போல் கருணை இல்லம் கொண்ட கன்னி ராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இதற்கு மேல் உங்களின் ராசிக்கு பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு செல்கிறார். சனி பகவான் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக சப்தம ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஆரோக்கிய குறைபாடு இருந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சீரடையும். உறவினர்களிடம் இணக்கமான சூழல் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து செல்லவும். பாதியில் இருந்த கட்டிடப் பணிகள் இனிதே நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். நீண்ட கால ஆசைகள் நிறைவேறும். குழந்தைகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படவும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழலும் மாற்றமும் உண்டாகும். அறிமுகமில்லாத புதிய நபர்களிடம் பேசும்போது பேச்சில் கவனம் வேண்டும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் அளிக்கும் போது கவனம் வேண்டும். உடைமைகளை கொடுப்பது மற்றும் வாங்குவது தொடர்பான செயல்பாடுகளில் கவனம் இருக்க வேண்டும். உத்தியோகஸ்தர்களுக்கு சிறப்பு பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வதன் மூலம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அடைவீர்கள். சக ஊழியர்களுடன் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதை தவிர்க்கவும். சேமிப்புகளில் இருக்கும் ஏதேனும் ஒரு பங்கை தங்கள் வாரிசுகளின் நலன் கருதி செலவிடுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்த்த பலன்கள் சற்று காலதாமதமாக கிடைக்கும். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளால் பணிகளில் காலதாமதம் நேரிடலாம். பெண்களுக்கு உறவு முறையில் திருமண வாய்ப்புகள் அமையும். விரும்பிய இடத்தில் விரும்பிய வண்ணம் திருமண யோகம் கைகூடும். சுயதொழில் முயற்சி கைகொடுக்கும். பூர்வீக சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாகும். தாய்வழி சொந்தங்களின் ஆதரவுகள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களுடன் நிதான போக்கை கடைபிடிப்பது அவசியம். புத்திர பாக்கியம் கைகூடும். இடுப்பு சம்பந்தமான உபாதைகள் நீங்கும். புத்திசாலியான செயல்பாடுகளால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி பயில்பவர்களுக்கு தங்களது கல்வியில் இருந்து வந்த மந்த தன்மையை குறைத்து பாடத்தில் கவனம் செலுத்தவும். ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதி காத்திருப்பவர்களுக்கு பணி வாய்ப்புகள் கைகூடும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மிகுந்த ஈடுபாடு கொண்டு செயல்பட்டு வகுப்பில் முதல் மதிப்பெண் பெறுவீர்கள். போட்டித் தேர்வுகளில் ஈடுபடுபவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு சுயதொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். தங்களை விட வயதில் பெரியவர்களின் ஆலோசனைப்படி நடப்பது நன்மையை தரும். கூட்டுத் தொழில் செய்ய இது உகந்த காலம் அல்ல. வர்த்தகம் தொடர்பான காரியங்களில் லாபகரமான சூழல் உண்டாகும். பிறருக்கு பொருளாதாரம் சார்ந்த ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது பலவித நன்மைகளை தரும். தொழில் சார்ந்த வெளிநாட்டு பயணங்களால் அனுகூலங்களை அனுபவிப்பீர்கள். தடைபட்டு வந்த சில ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் சார்ந்த பெரிய தலைவர்களின் சந்திப்பு கிடைக்கும். பொருளாதாரத்தில் நெருக்கடியான சூழல் வராமல் பார்த்துக்கொள்வது சிறப்பு. மூத்த சகோதரர்களிடம் கட்சி சார்ந்த பணிகள் மற்றும் ரகசியம் பகிர்வதை தவிர்க்கவும். சேமிப்பின் ஒரு பகுதியை தங்கள் சொந்த உபயோகத்திற்காக பயன்படுத்திக் கொள்வீர்கள். கட்சி சார்ந்த பணிகள் மூலம் மேன்மை உண்டாகும். தேவையற்ற கருத்துக்களை கூறுவதை தவிர்ப்பதன் மூலம் மனக்கசப்பு ஏற்படுவதை தவிர்க்கலாம். விவசாயிகளுக்கு பண்ணை சார்ந்த தொழில் மேற்கொள்பவர்களுக்கு தொழில் வளம் சிறப்பை தரும். நீர்ப்பாசன நிலை அமோகமாக இருக்கும். பயிர்களின் விளைச்சல் நன்றாக இருக்கும். எண்ணெய் வித்துக்களில் முதலீடு செய்வது பயனுள்ளதாக அமையும்.
சந்தைகளில் நிலவும் விலைக்கு ஏற்றவாறு பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் லாபம் கிடைக்கும். தொலைவில் உள்ள புகழ் பெற்ற தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு உண்டாகும். கலைஞர்களுக்கு திறமைகளை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதற்கான அங்கீகாரம் காலதாமதமாகும். புதிய முயற்சிகளில் அலைச்சல் அதிகரித்தாலும் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். நெருக்கமானவர்களிடம் ரகசியத்தை வெளிப்படுத்துவதை தவிர்க்கவும். புதிய கலை சார்ந்த நுணுக்கம் மற்றும் அதற்கான பயிற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய முதலீடு சார்ந்த துறைகளில் சற்று ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும். வழிபாடு திருப்பைஞ்சிலி சென்று யமதர்மனுக்கு வழிபாடு செய்து வர ஆரோக்கியம் மேம்படும். அடுத்து துல்லியமாக தன்னை சூழ்ந்து இருக்கும் சூழ்நிலைகளை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படும் துளாராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இதற்கு மேல் தங்களின் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். சனி தான் இருக்கும் வீட்டிலிருந்து 3ஆம் பார்வையாக ருணரோக சத்ரு ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக ஜென்ம ராசியையும் பார்க்கிறார். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உடலில் அதிக அசதி ஏற்படும். இளைய சகோதர வர்க்கத்தினரின் ஆதரவு சிறப்பாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி மன நிம்மதி பெறுவீர்கள். நெருங்கிய உறவினர்களிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை தவிர்க்கவும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைத்தாலும் அளவுடன் இருப்பது மேன்மையை அளிக்கும். மனதில் பலவிதமான சிந்தனைகளால் குழப்பமான சூழல் ஏற்படும். குழப்பத்துடன் வெளியூர் சென்று மகிழ்வதற்கான சூழல் உண்டாகும். ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும். நிலுவையில் இருந்து வந்த வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணிய தீர்வு கிடைக்கும். பணி நிமித்தமான முக்கிய கோப்புகளில் கவனம் வேண்டும். பெண்களுக்கு விரும்பிய இடத்தில் திருமணம் கைகூடும். சுயதொழில் புரிவோர் பொருளாதாரத்தில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படவும். புதிய வீடு மனை வாங்கும் யோகம் ஏற்படும். தங்களது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். மனதிற்கு பிடித்த ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும். வியாபாரிகளுக்கு சுயதொழில் மேற்கொள்பவர்கள் தங்களது பொருளாதார நிலை மேன்மை அடைய கடினமாகவும் அதே சமயம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி விட்டு கொடுத்து செல்லவும். புதிய தொழில் சார்ந்த முயற்சிகளில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டு அகலும். வர்த்தகம் சார்ந்த கடனுதவிகளில் சிந்தித்து செயல்பட எண்ணிய பலன் கிடைக்கும். வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உங்கள் மீதான அபிப்பிராயத்தை மாற்றி அமைக்கும். சுயதொழில் செய்யும் வியாபார ஸ்தலங்களை மாற்றி அமைக்கும் போது சற்று கவனத்துடன் செயல்படவும். அரசியல்வாதிகளுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவு நன்மையை தரும். தாய் வழி சார்ந்த உறவுகளின் உதவிகள் பெரும் பங்கு வகிக்கும். கீழ்நிலை பணியாளர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக அமையும். பெரிய மனிதர்களின் ஆசி கிடைக்கப் பெறுவீர்கள். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிட வேண்டாம். புதிய செயல்பாடுகளின் தன்மை அறிந்து அதில் திறமையுடன் செயல்பட முன்னேற்றமான சூழல் உண்டாகும். கலைஞர்களுக்கு கலை சார்ந்து எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கைகூடும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருந்து கொண்டே இருக்கும். கலை சார்ந்த சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். காலதாமதமின்றி பணிகளை விரைந்து முடிப்பது உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்தும். நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகளும் அறிமுகமும் கிடைக்கப் பெறுவீர்கள். பிற மொழிகளில் நாட்டமும் அதற்கான முயற்சிகளும் மேம்படும். மாணவர்களுக்கு முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். உயர்கல்வி படிப்பவர்கள் தங்களது படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக காத்திருப்பவர்கள் கவனத்துடன் செயல்படுவது அவசியம். பட்டப்படிப்பு படிக்க விரும்புவோர் வெற்றி காண்பீர்கள். கல்வி கடன் தொடர்பான செயல்பாடுகள் இழுப்பறி பின்பே சாதகமாக அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுக்காக காத்திருப்போருக்கு பதவி உயர்வு சிறு அலைச்சலுக்கு பின் கிடைக்கும். பணியை விரும்பி செய்தால் முன்னேற்றமான வாய்ப்புகளும் நிரந்தர பணியும் சாதகமாக அமையும். பொதுமக்கள் தொடர்பில் உள்ளவர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாகும். எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு கிடைக்கும். உழைப்புக்கு உண்டான பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும். மனம் தளராமல் உத்தியோகம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டால் முன்னேற்றமான வாய்ப்புகள் ஏற்படும். விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன நிலை சிறப்பாக இருக்கும். எண்ணெய் உற்பத்தி செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்கு உகந்த காலம் இது. விவசாயத்திற்கு தேவையான நீர் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். புதிய மனைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அமையும். எண்ணிய விளைச்சல் மூலம் லாபம் அதிகரிக்கும். வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சொர்ண ஆகர்ஷணா பைரவரை வழிபாடு செய்து வர முயற்சிகள் கைகூடும். அடுத்து விடாப்பிடியுடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு தன குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இதற்கு மேல் தங்களின் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். சனி தான் இருக்கும் வீட்டிலிருந்து 3ஆம் பார்வையாக பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக பாகியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக அயனசயனபோக ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள். தன்னம்பிக்கையுடன் எதிலும் செயல்பட்டு எண்ணிய இலக்கை அடைவீர்கள். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். நம்பிக்கையின் அடிப்படையில் மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடும்போது சிந்தித்து செயல்படவும்.
உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். மனதிற்கு பிடித்த மனை மற்றும் வீடு வாங்கி மகிழ்வீர்கள். புதிய பயணம் மூலம் மனமாற்றம் ஏற்படும். முயற்சிக்கேற்ப தனவரவும் அங்கீகாரமும் கிடைக்கும். சிறு அலைச்சல்கள் அவ்வப்போது ஏற்பட்டு மறையும். உடன் பிறந்தவர்கள் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்ப பெரியோர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும். மனதில் ஏற்படும் குழப்பங்களை மற்றவர்களிடம் பகிர்வதன் மூலம் மனதில் தெளிவு பிறக்கும். வெளியூர் தொடர்பான செயல்பாடுகளில் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படவும். பெண்களுக்கு தந்தை வெளி உறவினர்களுடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்தவும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த நிலை மாறி முன்னேற்றம் அடைவீர்கள். புத்திர பாக்கியத்தை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் தாமதப்பட்டு கைகூடும். இளைய சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு பெரும் பங்கு வகிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் கையாளும் போது கவனம் வேண்டும். வியாபாரிகளுக்கு சுயதொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் காலம் இது. அனுபவம் மிகுந்த வேலையாட்கள் மூலம் லாபம் மேம்படும். தடைபட்டு வந்த ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். நிலுவையில் இருந்து வந்த சரக்குகளை விற்று லாபம் காண்பீர்கள். தொழில் அபிவிருத்திக்கான கடன் உதவிகள் கிடைக்கும். வழக்குகளில் வெற்றி உண்டாகும். புத்திரர்களின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். தந்தை வழி தொழிலில் ஏற்ற இறக்கமான சூழல் ஏற்பட்டு மறையும். சொத்து தொடர்பான விவகாரங்களில் சிந்தித்து செயல்படவும். அரசியல்வாதிகளுக்கு தங்களை விட வயதில் மூத்தவர்களிடம் வாக்குவாதத்தின் போது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். வெளியூர் வெளிநாடு பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்களும் உண்டாகும். சுயநலம் கருதாது செயல்படுவதன் மூலம் தொண்டர்களின் ஆதரவுகள் மேம்படும். கலைஞர்களுக்கு இளைய சகோதரர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு மேன்மை தரும். கலை சார்ந்து எடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் சற்று தாமதத்திற்கு பின்னரே வெற்றி கிடைக்கும். கருத்துக்களை வெளியிடும் போது சொற்களில் கவனம் வேண்டும். திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது கல்வியில் இதுவரை இருந்து வந்த நிலையில் மாற்றம் காண்பீர்கள். உடல் வலிமையை வெளிப்படுத்தும் போட்டிகளில் கலந்து கொள்வதன் மூலம் வெற்றி காண்பீர்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றம் அடைவீர்கள். கல்லூரியில் கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது படிப்பில் நாட்டத்தை அதிகப்படுத்தவும். நண்பர்களின் பழக்க வழக்கம் அறிந்து பழகுவது நன்மை அளிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு விருப்பத்துடன் கூடிய இடமாற்றம் ஏற்படும். வேலையில் இதுவரை இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி சுபம் உண்டாகும். வேலை சார்ந்து வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் போது அலைச்சல் ஏற்படும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகும். பணிபுரியும் இடங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும். தேவையற்ற கடன்களை தவிர்ப்பதன் மூலம் நெருக்கடிகளை தவிர்க்க இயலும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றம் உண்டாகும். நெருக்கமானவர்களுக்காக மற்றவர்களின் பணிகளையும் சேர்ந்து பார்க்க நேரிடும். விவசாயிகளுக்கு நீர்ப்பாசன நிலை நன்றாக இருக்கும். எண்ணெய் வித்துக்கள் சார்ந்த பயிர்கள் நல்ல மகசூலை கொடுக்கும். கால்நடைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். புதிய மனை வாங்கும் எண்ணம் மேலோங்கும். மனை மீதான கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வழிபாடு சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சுபிட்சம் உண்டாகும். அடுத்து தர்மத்தை தலையாய நினைத்து சுயநலம் பார்க்காமல் செயல்படும் தனுசு ராசி நேயர்களே, இதுவரை உங்கள் ராசியில் ஜென்மஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்பஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். சனி தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக சுகஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். வாகன பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் உண்டாகும். எதிர்காலம் சார்ந்த செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். எதிர்பாராத தனவரவுகள் உண்டாகும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும். மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் கூறுவதை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர்களின் ஒத்துழைப்பு ஒரு பங்கு மேலும் அதிகரிக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் மகிழ்ச்சிகரமானதாக அமையும். எந்த ஒரு செயலிலும் முயற்சியை அதிகப்படுத்துவதன் மூலம் வெற்றி பெறலாம். பொருளாதார நிலையில் இருந்து மந்தத்தன்மை அகலும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்க்கவும். உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். சிறப்பு பயிற்சி வகுப்புகள் சென்று வருவீர்கள். உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் சாதகமாக அமையும். மற்றவர்களிடம் எதிர்பார்த்து கொண்டு இருந்த உத்தியோகம் தொடர்பான உதவிகள் சிறப்பாக அமையும். அரசு தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு கௌரவ பதவிகளின் மூலம் செல்வாக்கு மேம்படும். தலைமை பதவியில் இருப்பவர்களின் வழிகாட்டுதல் மேன்மையை அளிக்கும். சக ஊழியர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். மாணவர்களுக்கு அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்கள் தங்களது கல்வியில் சிறப்பான முன்னேற்றம் காண்பார்கள்.
விளையாட்டுப் போட்டிகளில் திறமையை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உயர்கல்வி மேற்கொள்ளும் மாணவர்கள் பாடங்களில் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும். விரும்பிய இடத்தில் உயர்கல்வியை தொடரும் வாய்ப்பு ஏற்படும். பெண்களுக்கு திருமணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் திருமணம் கைகூடும். சிறு குறு தொழில்கள் மேற்கொள்ளும் பெண்கள் தங்களது தொழிலில் சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நன்று. தாயார் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் குறையும். தடைபட்டு வந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். புதிய நபர்களிடம் தேவையற்ற வாதங்களை தவிர்க்கவும். மறைமுக திறமைகளை வெளிப்பட்டு அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். வியாபாரிகளுக்கு சுயதொழில் மேற்கொள்ளும் நண்பர்கள் தங்களது தொழிலில் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். சேமிப்புகளை சுப விரயமாக மாற்றுவீர்கள். வியாபாரம் சார்ந்த தொலைதூர பயணம் நற்பலனை தரும். தொழில்நுட்ப ஆலோசனைகளை மூலம் தொழிலில் மேன்மை அடைவீர்கள். தங்களுக்கு கீழ் பணிபுரியும் வேலையாட்களுடன் சற்று பொறுமையை கடைபிடிப்பது அவசியம். தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த தடைகள் அகலும். அரசியல்வாதிகளுக்கு வாக்குறுதிகளை காப்பாற்றி நற்பலனை பெறுவீர்கள். தலைமை அதிகாரிகளிடம் நெருக்கமான சூழல் ஏற்படும். கட்சி தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். வங்கி கடன்கள் சாதகமாக அமையும். விவசாயிகளுக்கு விவசாயம் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் சற்று காலதாமதமாக கிடைக்கும். வேலையாட்களிடம் சூழ்நிலைக்கேற்றவாறு அனுசரித்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும். சிலருக்கு புதிய மனை மற்றும் வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் சாதகமாக அமையும். வாரிசுகள் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புதிய பயிர் விளைச்சல்கள் மூலம் நன்மை உண்டாகும். கலைஞர்களுக்கு கலை சார்ந்த துறைகளில் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பீர்கள். இளைய சகோதர வர்க்கத்தினர் முன்னேற்றம் காண்பார்கள். கலைஞர்கள் பிரதிபலன் பார்க்காமல் உழைக்க வேண்டியது இருக்கும். தடைபட்டு வந்த சில ஒப்பந்தம் சாதகமாக அமையும். கற்பனை திறன் மேம்படும். தேவையற்ற வீண் விவாதங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். வழிபாடு வியாழக்கிழமை தோறும் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வர வேற்றுமை நீங்கி ஒற்றுமை மேம்படும். அடுத்து மனம் போல் வாழ விரும்பும் மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு ஜென்ம சனியில் இருக்கிறார். சனி தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக தைரிய வீரியஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கின்றார். புதுவிதமான அனுபவங்களின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும். வெளிநாட்டு பயணங்கள் சிறப்பாக அமையும். சிறு குறு தொழில் செய்பவர்கள் தங்களது தொழிலில் சற்றும் பொறுமை காப்பது அவசியம். இளைய உடன் பிறந்தவர்களுடன் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து செல்லவும். வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியுடன் செயல்படவும். தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும். மனதிற்கு விரும்பிய வாகனங்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். புதிய முயற்சிகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து பூர்த்தி செய்வீர்கள். பெண்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடன் இருப்பவர்களின் உண்மையான முகத்தை தற்போது காண்பீர்கள். திருமண யோகம் அமையும். இளைய சகோதரர்களிடையே சற்று நிதானத்தை கடைபிடிப்பது நன்று. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். குடும்ப பெரியோர்களின் ஆலோசனைகள் பலவிதமான இடர்பாடுகளில் இருந்து காப்பாற்றும். வியாபாரிகளுக்கு கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு தங்களது கீழ்நிலை பணியாளர்களிடம் சற்று நிதானத்துடன் செயல்படவும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் ஏற்படும். தங்களது வியாபாரத்தில் சிறு மாற்றம் செய்து லாபம் காண்பீர்கள். பெரிய அளவில் முதலீடு செய்யும் போது மற்றவர்களின் ஆலோசனைகளை காட்டிலும் சந்தை நிலவரத்தை அறிந்து செயல்படுவது நன்மையை அளிக்கும். அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளும் அதன் பொருட்டு பயணம் மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும். பொதுமக்களிடம் கோபத்தை காட்டாமல் அமைதியுடன் செயல்படவும். மனதில் குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். குடும்ப நண்பர்களிடையே ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். கட்சி சார்ந்த உயர் அதிகாரிகளிடையே நெருக்கமான சூழல் உண்டாகும். கலைஞர்களுக்கு கலை சார்ந்த புதிய முயற்சிகளில் கவனத்துடன் செயல்படவும். உங்கள் மீதான சில வதந்திகள் அவ்வப்போது தோன்றி மறையும். வெளியூர் பயணங்கள் நன்மதிப்பை தரும். சம்பளம் தொடர்பான செயல்பாடுகளில் கண்டிப்பு வேண்டாம். பலவிதமான மக்கள் தொடர்பு ஒரு மாற்றமான சூழலை உருவாகும். மாணவர்களுக்கு விளையாட்டுத் துறையில் ஈடுபடுபவர்களுக்கு தங்களது கவனத்தையும் பாதுகாப்பையும் அதிகப்படுத்தவும். படிப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற தங்களது படிக்கும் நேரத்தை அதிகப்படுத்தி படிக்க வேண்டும். பெற்றோர்களின் அரவணைப்பு உங்களின் முன்னேற்றத்திற்கு பக்கபலமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பணி சார்ந்த அலைச்சல்கள் அதிகரிக்கும். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு சற்று தள்ளி போகும். புதிய அதிகாரியின் அறிமுகம் சாதகமான சூழலை உருவாக்கும். உத்தியோகம் சார்ந்த ரகசியம் மற்றும் கோப்புகளில் கவனம் வேண்டும். மற்றவர்களுக்கான கடன் உதவிகளுக்கு முன்ஜாமீன் இடுவதை தவிர்க்கவும். விவசாயிகளுக்கு அண்டை அயலாரிடம் வரப்பு தகராறு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உறவினர்களிடம் சுமூகமான போக்கை கடைபிடிப்பதன் மூலம் உறவு நீடிக்கும். புதிய மனை வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும்.
அரசு தொடர்பான உதவிகள் அலைச்சலுக்கு பின் சாதகமாக அமையும். நீர் வளங்களுக்கேற்ப பயிர்களை தேர்வு செய்வது நன்மை அளிக்கும். வழிபாடு: சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வரவும். அடுத்து, நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை முடிக்கும் திறமை கொண்ட கும்பராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு அயன சயன போகஸ்தானமான 12ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய உள்ளார். சனி தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையாக ரணருண ரோகஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறார். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கவனம் வேண்டும். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்லவும். மனதில் எழும் தேவையற்ற குழப்பங்களினால் செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும். சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் மேம்படும். உணவு விஷயங்களில் கவனம் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்துக்களை பகிரும்போது சிந்தித்து செயல்படவும். மனதில் தோன்றும் எண்ணங்களை பெற்றோர்களிடம் பகிரும்போது தெளிவு கிடைக்கும். உலக வாழ்க்கை பற்றிய புதிய பரிணாமத்தை உணர்வீர்கள். முயற்சிக்கு தடையாக இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். சிலருடைய அறிமுகம் மாற்றமான சூழலை ஏற்படுத்தும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சில தடைகளுக்கு பின் சாதகமாக அமையும். பணியில் பொறுப்புகளும் அலைச்சல்களும் அதிகரிக்கும். புதிய பயிற்சி தொடர்பான வகுப்புகளில் கலந்து கொள்வீர்கள். மற்றவர்களின் உதவிகளை எதிர்பார்க்காமல் இருப்பது நன்மை அளிக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். மேலதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் நேரிடலாம். ஆகையால் எச்சரிக்கை வேண்டும். உத்தியோகம் தொடர்பான வழக்கில் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். உறவினர்களின் மூலம் ஆதரவான சூழல் உண்டாகும். பேச்சுகளில் சினம் கொண்ட வார்த்தைகளை தவிர்க்கவும். எதிர்காலம் சார்ந்த முடிவுகளை நன்கு சிந்தித்து எடுக்கவும். குடும்ப ரகசியங்களை எவரிடமும் பகிர வேண்டாம். கணவரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான வெளியூர் பயணம் மேற்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு பார்வை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து தெளிவுடன் படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற இயலும். அன்றாடம் நடத்தும் பாடங்களை அன்றைய தினத்தில் எழுதி பார்ப்பது நல்லது. அறிவுரைகள் கூறுவதால் பெற்றோர்களை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நண்பர்களுடன் வெளியிடங்களுக்கு செல்வதை தவிர்க்கவும். கல்வி தொடர்பான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அகலும். எதிர்பார்த்த கடன் உதவிகள் சாதகமாக அமையும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்பட்டால் மேன்மையான சூழல் உண்டாகும். கூட்டாளிகளிடம் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். உழைப்புக்கு உண்டான பலன்கள் காலதாமதமாக கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். திடீர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் குறையும். அரசியல்வாதிகளுக்கு மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்க்கவும். தொண்டர்களிடம் ஆதரவான சூழல் உண்டாகும். சமூக சேவையில் மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். கட்சி தொடர்பான மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கவும். கலைஞர்களுக்கு திறமைகளை வெளிப்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும். பொருளாதார வசதியில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களின் முயற்சிகள் மற்றவர்களின் முன்னேற்றத்திற்கு சாதகமாக அமையும். விவசாயிகளுக்கு கால்நடைகள் மூலம் லாபம் அதிகரிக்கும். வேளாண்மை நிலங்களின் மூலம் வருமான வாய்ப்புகள் தேடி வரும். இனிப்பு சுவை கொண்ட பழங்களை பயிரிடுவதன் மூலம் விளைச்சல் அதிகரிக்கும். வழிபாடு: தேனியில் உள்ள குச்சனூர் சனீஸ்வர பகவானை வணங்கிவிட்டு அதற்கு பின்புறம் உள்ள வடக்கு பார்த்த தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய நன்மைகள் பெருகும். இறுதியாக, எந்த வகை வலையினாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு மீண்டு வரும் மீனராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் இருந்து வந்த சனி பகவான் இதற்கு மேல் தங்களின் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்திற்கு செல்கிறார். சனி தான் இருக்கும் வீட்டில் இருந்து 3ஆம் பார்வையாக ராசியையும், 7ஆம் பார்வையாக பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கின்றார். பேச்சுகளில் நிதானம் வேண்டும். குலதெய்வ வழிபாடு தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். சுரங்க பணியில் மேன்மையான வாய்ப்புகள் ஏற்படும். மனதில் எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறும். எதிர்பாராத சில தனவரவுகளால் பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து மேன்மை உண்டாகும். வீட்டில் சுபகாரியங்கள் தொடர்பான நிகழ்ச்சிகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்களிடம் சூழ்நிலைகள் அறிந்து பேசுவது நன்மையை அளிக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பராமரிப்பு செலவுகள் நேரிடலாம். புத்திரர்களின் செயல்பாடுகளில் கவனம் வேண்டும். உத்தியோகஸ்தர்கள் தங்களின் பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைப்பதை காட்டிலும் தாமே முடிப்பது நன்மையை தரும். செய்யும் வேலையை திருப்தியுடன் செய்யவும். பணி நிமித்தமான மாற்றங்களை தகுந்த ஆலோசனைகளுக்கு பிறகு முடிவு செய்யவும்.
நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வேலை தொடர்பான ரகசியங்களை எவரிடமும் பகிர வேண்டாம். உயர் பதவியில் இருப்பவர்களின் அறிமுகம் மற்றும் ஆதரவுகள் கிடைக்கும். பெண்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பதன் மூலம் மனத்தெளிவு உண்டாகும். குழந்தைகளின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். தம்பதிகளுக்குள் சிறு வாக்குவாதங்கள் தோன்றி மறையும். எதிர்பாலின மக்களிடம் விழிப்புணர்வுடன் இருக்கவும். இறை வழிபாடு தொடர்பான பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழல் உண்டாகும். தாய் வழி உறவினர்களிடம் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அனுசரித்துக் கொள்ளவும். திறமைக்கேற்ப வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். பெற்றோர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். மாணவர்களுக்கு உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆராய்ச்சி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்பான பயணங்கள் மற்றும் அலைச்சல்கள் உண்டாகும். எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு எண்ணிய வெற்றி கிடைக்கும். தேர்வுக்கு தேவையான பாடங்களை ஒருமுறைக்கு இருமுறை படிப்பது மேன்மையை தரும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும். எதிர்பார்த்த லாபங்களால் சேமிப்பு மேம்படும். தொழிலில் போட்டிகள் குறையும். பெருந்தன்மையான செயல்பாடுகளினால் சில அறிமுகமும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலை மேற்கொள்பவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். வேலையாட்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு சுபிட்சமான காலம் இது. வெளிநாடு தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வதற்கான யோகம் ஏற்படும். பொது கூட்டங்களில் உரையாடும் போது சொற்களில் கவனம் வேண்டும். தொண்டர்களிடத்தில் உங்களின் மீதான செல்வாக்கு மேம்படும். உடல் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் அக்கறை வேண்டும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சிறப்பான காலம் ஆகும். விருதுகள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்தும் சிறு வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை தகுந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளவும். நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழல் உண்டாகும். மனதில் இருக்கும் பலவகைப்பட்ட குழப்பங்களில் இருந்து தெளிவு கிடைக்கும். விவசாயிகளுக்கு மனை சார்ந்த செயல்பாடுகளில் லாபம் அதிகரிக்கும். விவசாய உபகரணங்கள் தொடர்பான பராமரிப்பு செலவுகள் மேம்படும். விவசாய மாநாடுகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகளும் சில அறிமுகங்களும் கிடைக்கும். புதிய பயிர் விளைச்சலில் ஈடுபடும் போது தகுந்த ஆலோசனைகளை பெற்று முடிவு செய்யவும். நெல்லி மற்றும் கொடிவகை விளைச்சல்கள் சாதகமான பலனை தரும். வழிபாடு மூல நட்சத்திரத்தன்று வடமாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டு வர தெளிவு கிடைக்கும். என்ன நேயர்களே, 2020 வருடம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி நாள் 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நன்றி நண்பர்களே.